Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 441 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மால திரும்ப வந்துட்டான்டான்னு சொல்லி கெத்தா பழைய மாதிரி வந்து நின்னால ஒரு செகண்ட் அவன் கத்தனை பார்த்துட்டு அத்தனை பேருமே வாய பொழந்துருவாங்க. ஏன்னா பயம் மிரட்டிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா தின்ன சோறு எல்லாத்தையுமே உடனே எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டான்ல. கண்டிப்பா இவன் சாதாரண ஆளே இல்ல, சூப்பர் ஹியூமன் பில்டப்பா பண்ணி தள்ளுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் மகளனோட பாய்சன்ல இருந்து இந்த அளவுக்கு எஃபிஷியன்டா எவனுமே தப்பிச்சு வந்ததே இல்ல. இது நிஜமானு யாராலையும் நம்பவும் முடியல. ஏன்னா 20 மணி நேரத்துல பையன் ரெக்கவர் ஆகி வந்திருக்கான். கண்டிப்பா இது ஒரு மிராக்கிள்னு சொல்லுவாங்க. ஆனா இவான் கூப்பிட்டு டேய் இது மிராக்கிள் மட்டும் இல்ல, இது அதிசயத்துக்கும் மேல அப்படி ஒரு மாஸ் காட்டிட்டான். உடனே அத்தனை பேருமே அவனை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. நீ சாதிச்சிட்டடா லூஃபி, நீ சாதிச்சிட்டேன்னு. போன்க்லேவும் ஆனந்த கண்ணியில உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம்டா லூஃபின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவானா. அதை பார்த்த லூஃபி, போன்க்லே உனக்கு ஒண்ணு ஆகலையா, நீ பொழைச்சதுல எனக்கும் சந்தோஷமா, போடா மூலகட்ட முட்டாப்பையில லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, நான் தாண்டா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன், நல்ல வேலை உனக்கு ஒண்ணு ஆகலைன்னு சொல்லும் போதே அப்படியே மயங்கி போத்துன்னு விழுவான். உடனே லூஃபி அடிச்சு புரண்டு வந்து என்னாச்சுன்னு அவனை எழுப்பி பார்ப்பான். எந்த ஒரு அசைவுமே இல்ல, பேன்னு கிடப்பான். இவான் வந்து பார்த்துட்டு அவனுக்கெல்லாம் ஒண்ணு ஆகல, உனக்காண்டி கத்தி கத்தி மூதேவி டயர்ட் ஆயிட்டான், மத்தபடி அவனோட காயத்தினால எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. உடனே லூஃபி நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படி நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு சொல்லாத, அந்த போன்க்லே மிஸ்டர் 2க்கு சொல்லு. நானாச்சு என்னோட பவர்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணேன், ஆனா உனக்காண்டி அவன் தான் உன் பக்கமா நின்னு மணிக்கணக்கில் சொல்ல போனா பல மணி நேரமா நின்னு உனக்காண்டி ஸ்ட்ரகிள் பண்ணான். அப்படி பண்ணியே அந்த லூசு பயலோட வாய்ஸ் மொத்தமா போச்சு. சொல்ல போனா வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு. அப்ப கூட ஸ்டாப் பண்ணாம உனக்காண்டி கத்திக்கிட்டே தான் இருந்தான். அதுவும் எதுக்காகன்னா நீ உயிரோட வரணும்னு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சீக்கிரமா ரெக்கவரி ஆயிட்டான்னு எனக்கு தோணுதும்பானா. லூஃபிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது மட்டுமா இவன் பண்ணா, பாய்சன்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னமாயி அவனை தூக்கி ஜெயில போட்டு போயிட்டானுங்க. ஜெயில இருக்கவனுங்க எல்லாம் இவனை காப்பாத்த எவன்டா வருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது கெத்தா சட்டை கூட போடாம சும்மா பிசாசு மாதிரி வந்து நின்னான். அதுவும் மைனஸ் டிகிரியில குளிர் அடிச்சுட்டு இருக்குது. ஏன்னா ஸ்டா ஹேட்ட அவனோட ஃப்ரெண்டா பார்த்தான். நட்புடா, நண்பேண்டா, அவனை சாக விடமாட்டேன்டான்னு அவனை பாதையில விட்டுட்டு போனதுக்கு சாரி எல்லாம் சொன்னான். சொல்ல போனா இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு அவசியமே இல்லையே. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு உயிரை கொடுக்கிற அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கன்னு. கடைசியா அவன் சொன்னது நான் செத்தாலும் பரவாயில்ல அவனை சாக விடமாட்டேன்னு சொல்லி தான் காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே தலை குனிஞ்சு நீ எனக்காண்டி பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பின்ன இந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம இவ்வளவு பண்ணிருக்கானா, இதெல்லாம் சின்ன விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லூசுத்தனமா அவன் வார்டன் மகளன் கிட்ட சண்டை போடும் போது இவனும் கூட சேர்ந்து சண்டை போட்டிருந்தானா கண்டிப்பா இவனும் செத்துருப்பான், அவனும் செத்துருப்பான். அவன் புத்திசாலித்தனமா அங்க இருந்து தப்பிச்சதுனால தான் இப்ப லூஃபியா காப்பாத்த முடிஞ்சது. சோ இப்படி எல்லாருமே போன்க்லேவை பார்த்து ஃபீலிங்கா லுக் விடும் போது கரெக்டா அந்த கலர் கோழி மண்டை வந்து லூஃபியோட ட்ரெஸ் அவனுக்கு திருப்பி கொடுப்பான். அது மட்டும் இல்லாம அவனை சில நாட்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான். ஏன்னா அவனோட பாடி இன்னும் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆகலையே. லூஃபி செமையா கத்திட்டு கிடப்பான். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு டைம் இல்லாம தான் வேகமா வந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பாடியில பாய்சன் ஏறி அதை சரி பண்றதுக்குள்ளேயே நிறைய டைம் வேஸ்ட் ஆயிருச்சு. அதனால என்னால ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, நீங்க போன்க்லேவை பாத்துக்கங்க, நான் மிச்சதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படியே வேகமா கிளம்புவான். ஆனா லூஃபியால ஒரு 5 ஸ்டெப் கூட ஒழுங்கா எடுத்து வைக்க முடியாம அங்கேயே பொத்தகட்டியில விழுவான். அதுலயே தெளிவா தெரியுது பையன் கம்ப்ளீட்டாவே நல்லா இல்லன்னு. அதுலயே பார்த்துட்டு வேணாப்பா போகாதன்னு சொல்லுவாங்க. அவன் கேட்க மாட்டான். உடனே அந்த ஏஸ் கொடுத்த பேப்பர் எடுத்து பாப்பானா அது இன்னுமே கீழே போ சொல்லி காட்டும். ஆமா இன்னும் கீழே போகணும்னா இப்ப நான் இருக்கிறது எந்த ஃப்ளோர்னு கேட்பான். இந்த கார்டை பத்தி இவானுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அது ஒரு விவரு கார்டுன்னு. இப்ப நீ 5வது ஃப்ளோருக்கும் 6வது ஃப்ளோருக்கும் நடுவுல இருக்க கண்ணா, உன்னை ரெக்கவர் பண்ணும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சது கண்டிப்பா நீ உயிரோட வந்தீங்கன்னா உங்க அண்ணனை தான் காப்பாத்த போராடுவேன்னு. தாராளமா காப்பாத்திக்க, இது உன்னோட லைஃப், நீ என்ன வேணாலும் பண்ணலாம்பா. அப்ப லூஃபி இருந்துகிட்டு அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, நம்ம போன்க்லே உங்களை காப்பாத்த தான் இவ்வளவு தூரம் வந்தான்னு சொல்லுவானா. அவங்க எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க, எது இவனை காப்பாத்த அவன் வந்தானான்னு. அப்புறம் ஏஸ் எங்க இருக்கா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்பான். அவன் என்னடா கண்ணா இந்த போன்க்லே என்னைய காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்தானா, கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா எனக்கு இந்த மேட்டரே தெரியாது, பட் இருந்தாலும் என்னைய காப்பாத்தணும்னு அவசியமே இல்ல, அப்படி நான் வெளியில போய் என்னதான் பண்ண போறேன், இந்த உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணு விடாம எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா இப்ப நடக்க போற பஞ்சாயத்துல நேவி ஆளுகளும் ஒயிட் பியர்டோட பைரட்ஸும் தான் மேஜரான பிளேயர்ஸுங்க. ஆனா இன்னுமே அவன் சைடுல இருந்து எந்த ஒரு மூவுமே பண்ணல. சொல்ல போனா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா ரெவல்யூஷனரிக்குமே மாஸ்டர் மைண்ட் அவன் தான். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனோட ஆளுக தானாமா. அவன் யாருன்னா ரெவல்யூஷனரி டிராகன் சொல்லுவான். யாரு என் டேடிய பத்தி பேசுறியான்னு கேட்ட உடனே ஆமா அவரே தான், அவரோட ஆர்மி எப்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணாயிலோ அப்பந்தான் நாங்க வெளியில வருவோம், அது வரைக்கும் நாங்க இங்கேயே தான் இருப்போம், இப்ப மட்டும் நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னா மறுபடியும் என்ன முடியாத அளவுக்கு
வாண்டட் லிஸ்ட்ல என் பேரு வந்துரும், அதனாலதான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னதை யோசிப்பான். எது இப்ப நீ டேடின்னு தானே சொன்னேன்னு, எது டேடியான்னு சொல்லி சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுவானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த இவான் திருச்சடிச்சு போய் அங்க விழுவான். டிராகன் உங்க அப்பா வாடான்னு கேட்டுட்டு பொத்துன்னு விழுவான். ஆமா அதுக்கு என்ன பொண்ணு அவன் பாட்டுக்கு கேஷுவலா சொல்லுவான். என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, நீ டிராகனோட பையனா உண்மையை சொல்லுன்னு கேட்டா, ஆமா ஆனா நான் எதுவும் வேணும்னு சொல்லல, என் தாத்தாவே இப்ப ரீசெண்டா தான் எனக்கு சொன்னாரு, ஆனா எனக்கே அந்த மேட்டர் தெரியாது, அண்ட் அவரோட மூஞ்ச நான் நேர்ல கூட பார்த்ததில்லாம்பானா. அந்த இவானுக்கு பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு, லூஃபிய பார்த்தா ஒன்னும் பொய் சொல்ற ஆள் மாதிரி தெரியல, அண்ட் இனி வர ஜெனரேஷனுக்கு இவன் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராவே வருவான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட வேற லெவல்ல வைட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. சொல்ல போனா இவன் மத்தவங்க மாதிரி நார்மல் பர்சனே கிடையாது. எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒரு 90% இவன் டிராகனோட பையனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து வரன்னு கேப்பான். ஈஸ்ட் ப்ளூன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிரும். அட மேட்டர் என்னன்னா, இவனோட க்ரூ மெம்பர்ல இவனும் ஒரு ஆளு. அப்ப எப்பவுமே டிராகன் வெளியில காத்து வாங்குறதுக்கு வந்தான்னா கண்டபடி எல்லாம் போய் நின்னுட்டு இருக்க மாட்டான். கரெக்டா அந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் ஃபேஸ் பண்ணி நிப்பான். அது ஏன் என்னன்னு கேட்டா அவனே ஷாக்கா, அப்படியா நானே அதை நோட்டீஸ் பண்ணலாம்பா. அந்த இவானுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை இது ஹோமிங் இன்ஸ்டிங்க்டா இருக்கும், இந்த அனிமல்ஸ் எல்லாம் பண்ணுமே அந்த மாதிரி இருக்குது, மேபி உன் வீடு அங்க இருக்கணும், இல்லாட்டி உன்னோட ஃபேமிலி அங்க இருக்கணும், கரெக்டா அப்படின்னு கேட்ட உடனே இவானே என் பர்சனல் விஷயத்துல மட்டும் தலையிடாத, பேசாம இருன்னு சொல்லியிருப்பான். மன்னிச்சுக்குங்க தலைவான்னு அப்படியே மலிப்பிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். அப்படின்னா டிராகனோட பையன் தான் ஸ்டார் ஹேட், அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ல. உடனே அவன்கிட்ட இருக்க ஆளுகிட்ட அந்த ஏசை எப்ப கூட்டிட்டு போறாங்கன்னு இப்பவே செக் பண்ண சொல்லுவான். அதான் நீங்களே பதில் வச்சிருக்கீங்களே இப்பதான் சொல்லுவான். அப்படின்னா டைம் இல்ல, அந்த விவரு கார்டை பார்க்கும்போது கீழ் டைரக்ஷனை நோக்கி காமிச்சதுல, அப்படின்னா அவன் இன்னும் கீழே தான் இருக்கான். அப்ப நம்ம லூஃபியோட இப்ப லெவல் 6க்கு போயே ஆகணும்னு சொல்லுவானா. உடனே நம்மளுக்கு செம ஹாப்பி. அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், லெவல் 6ஆ, அப்ப லெவல் 5 இல்லையான்னு கேப்பான். அட நண்டு மண்டக்காரா, நீ இப்ப இருக்கிறதே லெவல் 5.5ல, அதாவது 5க்கும் 6க்கும் நடுவுல, அப்ப எப்படி மறுபடியும் 5க்கு போவேன்னு கேட்டா என்ன கன்றாவியோ, எனக்கு ஏச காப்பாத்தி ஆகணுமா. அப்பந்தான் அந்த இவானுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. என்னன்னா இப்ப ஸ்டார் ஹேட் வந்து டிராகனோட பையன், அதனாலதான் நேவி ஆளுங்க ஏச மட்டும் புடிச்சு வச்சிருக்கானுங்க. ஏன்னா அட் டைம்ல அவனுக்கு ரெண்டுத்தையும் புடிச்சு வச்சா ஒயிட் பியர்டும் டிராகனும் சேர்த்தி வருவானுங்க. அப்படி மட்டும் வேர்ல்டு கவர்மெண்ட் சண்டை போட்டுச்சுன்னா கன்ஃபார்மா அவனுக்கு காலி. அந்த தப்ப மட்டும் அவனுக்கு கன்ஃபார்மா பண்ணவே மாட்டானுங்க. இதுக்கப்புறம் இங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு வாங்கல கிளம்பலான்னு சொல்லுவானா. லூஃபி இருந்துகிட்டு, போன்க்லே நான் சீக்கிரமா வந்துடுறேன், இங்கே பத்திரமா இருன்னு சொன்ன உடனே இவான் லூஃபி கிட்ட போய், டே லூஃபி, யார் எப்ப கேட்டாலும் உன்னோட பொறப்ப சாதாரணமா சொல்லாத, ஏன்னா நீ ஒரு மாசான ஆளு, நான் உன் டேடியோட ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ ஒரு ரெவல்யூஷனரி ஆர்மியோட கமாண்டரும் கூட, அதனாலதான் என்னைய செவனிலேயே அடிச்சு அரெஸ்ட் பண்ணானுங்க. அண்ட் இப்போ உனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோட கடமை உனக்கு சப்போர்ட் பண்றது, என்னானாலும் சரி என்னோட ஃப்ரெண்டு பையனை என் கண்ணு முன்னாடியே சாக விட மாட்டேன், நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு உடனே காமாலேண்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் போடுவான். அதாவது ஜெயில உடைச்சு எப்படியாச்சும் ஏச காப்பாத்தி ஆகணும்னு. உடனே அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு, என்னையா புசுக்குன்னு இப்படி ஒரு ஆர்டரை போட்டுட்டேன்னு, இது என்ன சாதாரண விஷயமா, அதனால மாத்தி மாத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்றதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல, யார் யாரெல்லாம் என் கூட இப்ப வர போறீங்களோ அவங்க எல்லாம் சாகுறதுக்கு தயாரா இருங்க, என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே இங்க நடக்கும், அண்ட் எங்களுக்காண்டி சில பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொன்ன உடனே ஓகே கடைசி வரைக்கும் கூடவே இருப்போம், இதுதான் நியூ காமாவோட பிகினிங், இனிமேட்டு நமக்கு இல்ல எண்டிங் அப்படின்னு வழக்கம் போல பில்டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க லூஃபி, ஏய் ஏசு அங்கேயே வெயிட் பண்ணு, உன்னை காப்பாத்த உனக்காண்டி நான் வந்துகிட்டு இருக்கேன்டான்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு அதுக்கப்புறம் முடியாம அங்கேயே பொத்துன்னு விழுவான். என்னாச்சு இவனுக்கு இப்பவும் சுத்தமா எனர்ஜி இல்லையான்னு சொல்லி அவனோட பல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்ப்பான். ஐயோ பானா, அப்பவே எல்லாத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அழுதுகிட்டு லூஃபி லூஃபி அவனோட பல்ஸ் அப்படின்னு இழுப்பானா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறி போய் ஐயோ லூஃபி செத்துறாரான்னு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.